வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 7 போகிறார். ஸோ திங்கள் செவ்வாயில் ஒன்றும் ப்ராப்ளம், புதன் வியாழன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 8ல் சந்திரன் போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 11 பெருத்த லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான 3-12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படலாம். இருந்தாலும் வரும் காலங்களில் வந்து ஒரு பெருத்த லாபத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிலப்புலங்களால் வண்டி வாகனம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். கொஞ்சம் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு அவங்க வருங்காலத்துக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும், அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரும் பணம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருந்து அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது இது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து 8ல் உள்ள சனி வந்து குருவுடைய ஸ்டாரில் போகும்போது அது வந்து 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இதுவரை வராத பணங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. திடீர்னு ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்க, திடீர் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஸோ அது ஒரு கிடைக்குமானா கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் வெளிநாட்டில் இருக்கிற பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரும் வந்து நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய பணம் உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தொழில் விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பட் வருங்காலங்களில் வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக அள்ளி தருங்க. ஸோ அதனால் அதற்கான முயற்சிகளை விடவே விடாதீங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாத்திரமும் பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு, நல்ல நண்பரோட குதூகலமாக சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு பொது பலங்க. இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தியில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி ஆனாலும் அவங்க பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். நல்ல கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒவ்வொரு விஷயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும், நினச்ச இடத்துல நினச்ச ஒரு பெரிய பணம் வந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயை விட அந்த புதன் வியாழன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது சந்திராஷ்டம பீரியட் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து ஸோ அவர் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும், குழந்தைகள் வந்து உங்களை விட்டு ஒரு பெரும் கல்வி கற்பதற்காக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ராகு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து அது புதனுடைய சாதனம் வெளியூரில் வந்து பிரயாணங்கள் மேற்கொண்டு நல்லா பெரும் பணம் சம்பாதிக்கிறது, வெளியூரில் வந்து போய் செட்டிலாகி ஒரு பணம் சம்பாதிக்கிறதுன வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயந்தான். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அதனால் பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள் மூலியாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, புதிய நபர்களாலும் புதிய ஒரு அறிமுகங்களாலும் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம். ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ யாரெல்லாம் சனி தசாபுத்தி அவங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெரும் பணம், வராத பணம் வருவதற்கான வாய்ப்பு. இப்போ பழைய கடனோ பழைய விஷயங்களை வந்து டாச் பண்ணிட்டோன்னு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பணம் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக, நல்ல லாபங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்குது. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அலைச்சல்களையும் கொடுத்துரும். ஸோ தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடகலகனமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 3ல் உள்ளவர் வந்து சந்திரனுடைய சரத்தை போகும்போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலே கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா. இறை வழிபாடு இறை சிந்தனை மேலோங்கி போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 11ல் பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் அந்த மாதிரி விஷயங்களால் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தது போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப்பாவது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ங்கிறது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6, 8ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பது. அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்ரு தோஷம்னு சொல்லுவோம். ஸோ 6, 8ஆம் அதிபதிங்கிறது துஸ்தான அதிபதியோட ஒரு 4ஆம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான். அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும். ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட 6, 8ஆம் அதிபதி சேர்றதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்ரு தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருப்போம். அந்த கர்மா நம்ம தலையில் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, சொத்துக்காக எதாவது போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் என்ன தெரிய போகுது, காட்டுக்குள்ளே வச்சு போதிச்சது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த கர்மாலாம் யாருக்கு தெரியாதுன்றோம். பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுரும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் 4ஆம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது நல்லா தெளிவாக புரியும். ஸோ இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியும். ஸோ அது என்ன ஆகும்னா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியும் பாதகாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களை கவுத்துட்டு உண்மையான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி பாதகாதிபதி 6, 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானம் தாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம். ஸோ அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது, யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், உங்களது பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து 4ஆம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க. 1200 1000 வரும். 1500 அழகாக நல்ல அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டுன்னு விட்டு போயிடுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் அரிசியை அவங்க சமைக்க அந்த கர்மா கிளியர் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்தந்த காரகத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாகும். இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பசங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஏதாச்சும் நோட்டு புத்தகம் வாங்கிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா. ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க. யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாத தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைன்னா புத்தகம். ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம். நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.